வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்க போறாரு. இப்போ நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு தனக்காரகன், குடும்பக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான அந்த தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி போறார். அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய களத்திரக்காரகனும் கூட, அந்த களத்திரக்காரகன் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்த நபர்கள் கூட இந்த 45 நாட்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அலைச்சல் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய ஒரு மன ரீதியான சில விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, அதையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் மாற போறீங்க. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளியில அலையிறது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்றது இவர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு வேலையாக தான் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. எல்லார்கிட்டையும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப எளிதாக பண்ணுவாங்க. புரிய முடியாத சில விஷயத்தை கூட எளிதாக புரிய வைக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் போஸ்ட்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் உத்தியோகமோ பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான வேலை. அந்த அளவுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமாக இருக்கும். அதை ரொம்ப ஒரு வசீகரமாக செய்வாங்க. அதே மாதிரி ஒரு நளினத்தோடு செய்யக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பவர்கள். இவர்களுக்கு அந்த 3ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய முயற்சிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி குடும்பம் வேலை, குடும்பம் வேலை, வேலையை விட்டா குடும்பம், வீடை விட்டா வேற எதுவும் கிடையாது, இப்படியே இதை மட்டுமே யோசிச்ச இந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்போ இந்த வட்டத்தை விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதை தாண்டி நம்ம என்னென்னலாம் செய்யலாம், நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு சில சுயமான ஒரு முயற்சிகளை எடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு சக்சஸை காண்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அமைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். கடந்த காலத்துலலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை, கடன், அடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு பாரத்தை தான் சுமந்து இவர்கள் தலை மீது வச்சுக்க போகிறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்லையே வாழ்ந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ இதை எல்லாத்தையுமே தாண்டி இவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக சில விஷயங்களை என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், வேலை இழப்புகள் இருந்தது அப்படின்னா இவர்கள் கம்பல்சரியாக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்கும், அடுத்து ஒரு அங்கீகாரம், திறமை இதெல்லாத்தையுமே அமைப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் தான் ஒரு ஆள் அப்படின்ற அளவுக்கு உங்களை விட்டால் அந்த வேலை செய்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஸ்தானத்தை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள்ல இருந்து நீங்க தவறாமல் நடந்திருந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை சந்திச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய திசாபுத்தி தான். ஏன்னா திசாபுத்தி அனுமதித்தால் ஒழிய இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு தருணத்தை கொடுக்கும். அங்க திசாபுத்தியே உங்களுக்கு
மண்ட குழப்பமா போயிட்டு இருக்கு அப்படின்னாலே இங்கே இந்த கோச்சார கிரகங்கள் என்னதான் உள்ள வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு அந்த திசாபுத்திகள் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு கெடுபலனை கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இங்க நாங்க என்னதான் கூவுன்னு கூவுனாலும் உங்களுக்கு நல்லது அங்க நடக்காது. அதுக்கு காரணமே அந்த திசாபுத்திகள் தான். அதனால அது உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கல, என்னுடைய லைஃப்ல எதுவுமே ஒரு நல்லதே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பர்த் சார்ட்டை செக் பண்றது நல்லது. அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்க செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு கரெக்டான ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. கடந்த காலத்துல ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி திருமணம் ஆகி இப்போ வந்து நாங்க எங்களோட பெற்றோர்களோட தான் 2 பேருமே தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு அந்யோன்யம் இல்லை. ஏன்னா அவளுடைய கேரக்டர் எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது, என்னுடைய கேரக்டர் அவளுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. இத்தனைக்கும் நாங்க ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து செய்து வைத்த திருமணம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்த கட்ட ஒரு அமைப்பாக, அதாவது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அந்த செவ்வாயையும் பார்வையிடுறதுனால அந்த புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. அதனால குழந்தை பிறப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை உங்களுடைய லைஃப்ல இந்த காலகட்டம் ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு நேரம். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த குழந்தை ஜெனிச்சதுக்கு அப்புறம், இந்த கரு உருவானதுக்கு அப்புறம் இவர்களினுடைய உறவுகள், அதாவது ஃபேமிலி லைஃபே பார்த்தீங்கன்னா நல்ல அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ கரு உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு நல்ல சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க பெறுவீங்க. இந்த மாதிரியாகலாம் அந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தை மூலமாக ஒரு நல்ல விஷயங்களை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சில போராட்டங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை ரீதியாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். அடுத்து திருமண உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வராக பெருமாள் துணை அப்படின்ற விஷயத்த நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வராக பெருமாள்ன்றது பார்த்தீங்கன்னா அவருடைய அம்சம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பூமியை பாதுகாத்து வெளியில கொண்டு வந்தவர். பூமியை கடத்தி சென்ற அந்த அரக்கனிடமிருந்து அந்த பூமியை பாதுகாத்து வெளியில கொண்டு வந்தவர் தான் அந்த வராக பெருமாள். அதுல அந்த மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற அந்த கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். இதுதான் அந்த வராக பெருமாளினுடைய ஒரு சிறப்பம்சமே. அதனால எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வராக பெருமாள் நம்மளையே வெளியில சேஃபா கொண்டு வந்துருவார். அதனால நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வராக பெருமாள் துணைன்னு மட்டும் போட்டாலே போறோம். உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க இந்த தெய்வத்தை எப்பப்பெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் இந்த 45 நாட்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ராகு காலத்துல கூட வழிபாடு பண்ணலாம். ஏன்னா பிரச்சனைகளை நம்ம நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு உகர்ந்த தினமே அந்த ராகு காலம் தான். ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்ற நம்ம ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா ராகு காலம் தவிர்த்து நம்ம வேண்டுதல் பண்ணலாம். ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, விவாகரத்து வழக்குகள் இருக்கு, ஏதோ ஒரு பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டீங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ராகு காலத்துல போய் நம்ம சொன்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணும்போது அங்க 4 அல்லது 5 தீபம்
தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அதில் நிறைய மாற்றங்கள் வரும். மேடம் எங்கள் ஊர் பக்கத்தில் வராக பெருமாளே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு வீட்லேயே தாராளமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.